நமக்கு ஒரு மேக் புக் கிடச்சிருக்கு. இந்த மேக் புக்கில் என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்பிளேல இருக்க அந்த போலரைஸ்டு பேப்பர்லாம் வந்து ரொம்ப பழசாகிடுச்சு. அதோட இந்த பேட்டரி வந்து ரொம்ப ஊதிடுச்சு. இதை மாட்டவே முடியல. பேட்டரியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த சார்ஜரே எவ்வளோ டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க வாங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் உள்ள ஃபேனோட சவுண்ட்லாம் கேட்குது. டிஸ்பிளேவும் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே தான் ப்ராப்ளம் போல. ரொம்ப நேரமா ஆன்லேயே வச்சுருந்தா உனக்குள்ள ஃபைல் மாதிரி ஒரு லோகோ காட்டுது. டிஸ்பிளே நல்லா இருக்குமா தான் தெரியுது. அந்த மேலே இருக்க பேப்பர் மட்டும் தான் போயிருக்கு. மேக் புக் பற்றி எங்களுக்கு அவ்வளோவாலாம் தெரியாது. இதை பற்றி நாங்கள் நெட்டில் பார்க்கும்போது அப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃபைல் மிஸ் ஆயிருந்தா அந்த மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆன் பண்ணும் போது நம்ம ஆப்ஷன் பட்டன் அமுக்கணும். அப்படி அமுக்கும் போது மவுஸ் சிம்பிள் காட்டும். நம்ம எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரிக்கை நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் அது வரல. இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருந்தால் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கீபோர்ட்லாம் ஒர்க் ஆகுதானே தெரியல. நம்ம உள்ளே தான் கழட்டி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கழட்டும் போது இந்த வயர் வந்து பிடிங்கிட்டே வந்துருச்சு. இந்த இது லூஸ் கனெக்ஷன் இருக்கனால தான் அந்த கீபோர்டு மவுஸ்லாம் எதுவும் வேலை செய்யல போல. ஆப்பிள் எப்பயுமே வித்தியாசமாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே வாங்க. ரேம் வந்து இதை நம்ம தூக்கி விட்டோம்னா அப்படியே ஈஸியாக கலந்து வந்துருது. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்படி நமக்கு நம்ம திருப்பி மாட்டிக்கலாம். அதாவது இது வந்து நிறைய இடத்துல அலுமினியம் பார்ட்ஸ் இருக்கு. அலுமினியம் பார்ட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி உப்பு படிஞ்சிருக்கு. இதை நம்மளை க்ளீன் பண்ணணும். இதை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தான் யூஸ் ஆகுது. ஹார்ட் டிஸ்க்லாம் 120 GB தான் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல. இதுக்கு ஐபி யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்போ காட்டுறான். ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இது 2008 மாடல். இதுல விண்டோஸ் இருந்துச்சா இல்ல மேக் ஓஎஸ் இருந்துச்சான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை எக்ஸ்டர்னலா வேற கம்ப்யூட்டர்ல போட்டு பார்ப்போம். உள்ள எதுவும் ஃபைல் இருக்கா ஓஎஸ் இருக்கான்னு போட்டு பார்ப்போம். இந்த ஹார்ட் டிஸ்கை எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். உள்ள மோட்டர்லாம் சுத்துது. ஆனா ஹார்ட் டிஸ்க் காட்டவே இல்லை. நம்ம எதுக்கு மேனேஜ்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி இருந்தது. எக்ஸ்ட்ராவும் எதுவும் காட்டல. ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஒரு எஸ்எஸ்டி இருக்கு. இதுல விண்டோஸ் 8 இருக்கு. நம்ம இதை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். எதை வருது? இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே எல்லாம் போகல. அந்த மேலே இருக்க பேப்பர் மட்டும் தான் போயிருக்கு. ஆனால் அந்த கீபோர்டு மவுஸ் எதுவுமே வேலை செய்ய மாட்டேது. நடுவில் கனெக்டர் இருந்துச்சு, அதான் ரிப்பேர் ஆகுது போல. இன்டெல் கோர் TM2 டியூ 4GB ரேமு. இதில் i3 i7 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்தது. இந்த மேக் புக்கில் அந்த டிஸ்பிளேல இருக்க போலரைஸ்டு பேப்பர் வந்து போயிருக்கு. அதை மாற்றுறதுக்கே வந்து நம்ம 2000 செலவாகும். ஆனாலும் இதுக்கு டிஸ்பிளேவும் தனியாக கிடைக்காது. அதனால என்ன பண்ண பார்க்கணும்னா, நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI போட்டு விஜே போட்டு எதுவுமே கிடையாது. இதுக்கு வித்தியாசமான கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் எங்கேயுமே தேடி கிடைக்கல. 2-3 கடையில் தேடி அலைஞ்சு வாங்கிட்டேன் எப்படியோ. நாங்கள் ஒரு பழைய NFS கேம் ஏற்றலான்னு பார்த்தோம். அதுவே ரொம்ப லேக் ஆகுது. அப்போ இந்த கேமுக்கு செட் ஆகாது. இது ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நேரம் அதை கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.